Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillahi rabbil alameen. Wa salatu wa salamu ala sayyidina Muhammadin ashrafil anbiya'i wal mursaleen wa ala alihi wa sahbihi ajma'in. Qala Allahu ta'ala fi sha'ni habibihi tashrifan wa takrima. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه وسلم. கண்ணியமிக்க சாதாத்துமார்களே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மாணவ நண்பர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய நிஅமத், அவன் நம் அனைவரையும் அவனுடைய நேசர் ஹதரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் அதன் வழியாக நாம் அடைய வேண்டிய அனைத்து நற்பெயர்களையும் அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொன்மொழிகளான புனித புகாரி ஷரீஃப் கிரந்தத்தை தொன்று தொட்டு ஓதி வரக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை அல்லாஹ் நமது ஊருக்கு தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்று முதல் இன்று வரை இதற்காக யார் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, என்னென்ன பொருளாலும் உடலாலும் மற்ற தங்களுடைய அறிவாலும் வருகை தருவதினாலும் கேட்பதினாலும் அமல் செய்வதனாலும் யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை சங்கைப்படுத்தினார்களோ, புனித ஹதீஸ் கிரந்தமான புகாரி ஷரீஃப் மற்றும் ஏனைய ஹதீஸுகளை யாரெல்லாம் சங்கைப்படுத்தினார்களோ அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரக்கத்து நிறைந்த ஷஃபாஅத்தையும் அவருடைய ஹவுதுல் கௌசரிலே நீர் அருந்தக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தந்தருள்வானா. அன்பானவர்களே, புனித புகாரி ஷரீஃப் என்பது குர்ஆனுக்கு அடுத்தபடியான மிக உயர்ந்த கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடை, உடை, பாவனைகள், சொற்கள், செயல்கள், அவர்கள் சொல்லித்தந்த பலவிதமான விளக்கங்கள், சஹாபிகள் செய்த செயல்கள், இவற்றையெல்லாம் விவரிக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு கிதாப். அதை ஓதுவதே நமக்கு மிகவும் பரக்கத்து நிறைந்தது. அந்த மஜ்லிஸில் அமர்ந்து நாம் இந்த மஜ்லிஸில் அமர்ந்து கேட்கக்கூடிய துஆக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கபூலியத் இருக்கும், நமக்கெல்லாம் தெரியும். இருந்தாலும் என்னை போன்ற இளம் தலைமுறையர்களுக்கு அதை நினைவூட்டும் விதமாகவும் இதன் மீது உண்டான பற்றும் மரியாதையும் நமக்கு எல்லா காலத்திலும் நிலை நிற்க வேண்டும் என்பதற்காக நான் இதை இங்கு பதிவு செய்கிறேன். இந்த மஜ்லிஸிலே ஒவ்வொரு நாளும் ஓதப்படக்கூடிய நிறைவு துவா, அதிலே நம்முடைய முன்னோர்கள் மிக முக்கியமான பல கோரிக்கைகளை வைத்து அந்த துவாவை அவர்கள் கோர்வை செஞ்சிருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும்,
சாதாரணமாக நாம் இந்த மஜ்லிஸினுடைய நிறைவில் ஓதுவோம், அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் அந்நாத்திகி பில் ஹக்கி வத்தாஇ இலர் ருஷ்தி லிர்ருஷ்தி வல் ஹாதி இல ஸவாப். இதில் இந்த மஜ்லிஸினுடைய நோக்கத்தையும் நாம் இந்த மஜ்லிஸின் மூலமாக அடைந்து கொள்ள வேண்டிய கொள்கைகளையும் அமல்களையும் ஈமானையும் இந்த துஆவிலே உள்ளடக்கித்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதை கற்று தந்திருக்கிறாங்க. அந்நாத்திகி பில் ஹக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒன்றை சொல்லியிருந்தாலும் இந்த புகாரி ஷரீஃப் உட்பட எத்தனை ஹதீஸ் கிரந்தங்கள் இருக்கிறதோ அதெல்லாம் சத்தியத்தை மட்டுமே சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள். அதை கேட்கிறதே ஒரு பரக்கத்து. வல் ஹாதி வத்தாஇ லிர்ருஷ்தி, அந்த வார்த்தைகள் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எதை சொல்லி தந்தார்கள்? ருஷ்து என்ற நேர்வழியை, அதன் பக்கம் நம்மை அழைத்து சென்றவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யா அல்லாஹ் நீ ஸலவாத் சொல்வாயாக. வல் ஹாதி இல ஸவாபி, எது சரி எது தவறு, எது மேன்மையானது எது மிகவும் மேன்மையானது என்பதையெல்லாம் நமக்கு சுட்டிக்காட்டி வழிகாட்டக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் நம்முடைய அகீதா. வெளிப்படையாக பார்த்தால் அது ஒரு சலவாத்து. அந்த சலவாத்துக்குள்ளே நமக்கு நம்முடைய முன்னோர்கள் கற்றுத்தரக்கூடிய ஞானம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்தியத்தை மட்டும் பேசக்கூடியவர்கள். அவங்களுடைய எந்த வார்த்தையும் யாரும் எழுதி வைக்கலாம். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் கிரந்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை எழுதி வைத்த பொழுது சிலர் புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவங்க சொன்னாங்க, நீங்கள் அவங்க சொல்கிற எல்லா வார்த்தையும் எழுதுறீங்களே. அவங்க சில நேரத்தில் கோபத்தில் சொல்லலாம், சில நேரத்தில் அவர்கள் தூங்கி எழுந்து வந்து சொல்லலாம் என்றெல்லாம் சில புதிதாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட இப்பொழுதுதான் அந்த மஜ்லிஸ்களுக்கு வந்து பழகக்கூடிய சிலர் சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உக்துப், நீங்கள் எழுதுங்க. என்னுடைய இந்த முபாரக்கான வாயிலிருந்து சத்தியத்தை தவிர வேறு எதுவும் வராது. அந்த அந்த அகீதாவை, அந்த ஈமானை ஊட்டுவதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு அதை சொல்லி தர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாத்திகும் பில் ஹக், ஹக்கை பேசக்கூடியவர்கள். அதுபோன்று தாஇ லிர்ருஷ்த், அவர்கள் நேர்வழியிலே உயர்ந்த வகையிலே ஒரு தமீதுடன் ஒவ்வொன்றையும் அணுகுவதற்கு தேவையானதை அதன் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள். ஹாதி இல ஸவாப், எது மேன்மையானது எது மிக மேன்மையானது என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்து வழிகாட்டி நம்மை அதன் பக்கம் அழைத்து செல்லக்கூடியவர்கள். ஹுஜ்ஜத்துஹு அல் பாலிகா, அவர்கள் என்ன ஆதாரங்களை எடுத்து வைத்தார்களோ தௌஹீது விஷயத்திலே, ரிசாலத்து விஷயத்திலே, தொழுகை விஷயத்திலே, இபாதத்துகள் விஷயத்திலே, அதெல்லாம் அல்லாஹ்வை அடைந்து செல்லக்கூடிய அனைத்தும் நிறைவான ஆதாரமாக இருக்கிறது. ஓ புர்ஹானுகுல் கவி, அவர்கள் நமக்கு சொல்லித்தந்த எடுத்துக்காட்டுகளும் உதாரணங்களும் ஒவ்வொன்றையும் விளக்கி தந்த முறைகளும் சக்தி பெற்றதாக இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய ஈமான். இந்த மஜ்லிஸில் நாம் அமரும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுத்தந்த இதையெல்லாம் நாம் உள்வாங்கி அசை போட்டு அவற்றையெல்லாம் நம்முடைய உள்ளத்திலும் சிந்தனையிலும் நிலைநிறுத்தினால் இன்ஷா அல்லாஹ் நாமும் நம்முடைய குடும்பத்தினர்களும் கட்டாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ருஷ்தை காட்டி தந்தார்களோ, எந்த சவாபை சொல்லி தந்தார்களோ, எதன் பக்கம் அழைத்து சென்றார்களோ அதில் நடை பயிலுவதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். அதனால தான் நம்ம இந்த மஜ்லிஸுகளில் இது போன்ற நிய்யத்துகளை நாம் வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் சொல்லி தர்றாங்க. அவங்க சொல்லி தந்த ஒவ்வொரு வார்த்தையும் அற்புதமான தஅவத்துல் ஆம்மா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த ஹதீஸை நாம் ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டிருக்கிறோமே. ஒரு வருஷம் ஓதுனதான் அடுத்த வருஷம் ஓதுறோம். அது எதற்கு செய்கிறோம் என்பது இந்த துஆவிலே நம்முடைய முன்னோர்கள் அதை வந்து குறிப்பிடுறாங்க. ஓ தஅவத்துல் ஆம்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அழைப்பு என்பது அனைவருக்குமானது, முஸ்லிம்களுக்குமானது, ஈமான் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் அனைவருக்குமான அழைப்பாக அவர்கள் நேர்வழியின் பக்கம் மக்கள் அழைக்கிறாங்க. சென்ற தலைமுறைக்கும் அது எவ்வளவு முக்கியமாக தேவைப்பட்டதோ அதே போன்று நமக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கும் தேவையானது. அப்படிப்பட்ட உயர்ந்த பண்பை உடையவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மஜ்லிஸில் அமரும் பொழுது உள்ள ஒரு அகீதாவை சொல்றாங்க, அல்லாஹும்ம ஃபகமா ஷர்ரஃப்தனா பி சமாஇ ஹதீதிஹி அல் கவீம்.
பலம் மிக்க நேர்வழியை காட்டக்கூடிய நடுநிலையான பாதையை காட்டக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித ஹதீஸை கேட்பதற்கு வாக்கியத்தை சிறப்பை தந்த யா அல்லாஹ், நீ வஹ்தினா சிராத்தஹுல் முஸ்தகீம், அவர்கள் சென்ற வழியிலே அவர்கள் எந்த நேர்வழியை எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அதிலேயே நீங்களை அழைத்து செல்வாயாக. கேட்பது என்பது ஒரு சிறப்பு, அதன்படி நடப்பதற்கும் எங்களுக்கு தௌஃபீக் தருவாயாக. அல்லாஹும்ம இன்னா கரஅனாஹு வ சமிஅனாஹு முக்ர்ரீன பில் அஜ்ஸி அனில் இஹாததி பிமஅனா. நாம் யா அல்லாஹ், நாங்கள் இந்த ஹதீஸுகளை நாங்கள் என்ன செய்கிறோம்? ஓதுகிறோம். ஓ சமிஅனாஹு கேட்கிறோம், ஆனால் ஒரு நிய்யத்தோடு தான் நாங்கள் கேட்குறோம். முக்ர்ரீன பில் அஜ்ஸி அனில் இஹாததி பிமஅனா. நாங்கள் எவ்வளவுதான் ஓதினாலும், எத்தனை 100 வருடங்கள் இதற்கு விளக்கம் பகர்ந்தாலும், யாரெல்லாம் இங்கு விளக்கம் சொன்னாலும், நாங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், முக்ர்ரீன பில் அஜ்ஸி அனில் இஹாததி பிமஅனா, சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தைக்கு முழுமையான அர்த்தத்தை அடைய வளைந்து கொள்ளும் அளவுக்கு எங்களுக்கு சக்தி இல்லை என்பதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு, எங்களுடைய இயலாமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இதை ஓதுகிறோம், கேட்கிறோம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி தந்துட்டு சொல்றாங்க. அல்லாஹும்ம ஃபகமா அக்ரம்தனா பிஸமாஇ அல்ஃபாலிஹி. இந்த வார்த்தைகளை கேட்பதே ஒரு சங்கை. அவ்வாறு இந்த கேட்கக்கூடிய சங்கையை எங்களுக்கு தந்த அல்லாஹ்வே நாயனே, ஃபஜஅல்னா மின் ஹமலத்திஹி வ ஹுஃபாலிஹி, இந்த வார்த்தை பிரகாரம் ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, இதை நாங்கள் அமல் செய்வதற்குள்ள ஒரு நல்ல அமலாக நீ ஆக்கி வருவாயாக. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், மஸலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலூஹா. யஹூதிகளை பற்றி சொல்லும் பொழுது, அவர்கள் தௌராத்தை சுமந்திருந்தார்கள், ஆனால் அவர்கள் அதில் சொல்லப்பட்டவற்றை ஏற்றுக்கொண்டு நடக்கவில்லைங்கிறான். அதை விட்டும் நாம் பாதுகாப்பு தேடுவதற்காக சொல்கிறார்கள், ஃபஜஅல்னா மின் ஹமலத்திஹி வ ஹுஃபாலிஹி. இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இதில் சொல்லப்பட்டவர்களை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக, இதை பாதுகாக்கக்கூடியவர்களாக, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் இதை அமல் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி வருவாயாக. இவ்வாறு அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நமக்கு அதை விளங்கினாலே இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தும் அதில் நம்ம உட்காரக்கூடியதனுடைய தௌஃபீக்கை நம்மளால் ஓரளவு புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹும்ம கர்ரிபிலா அஃப்ஹாமினா பஈத மஆனிஹி. இந்த கிதாபிலே ஓதக்கூடிய வார்த்தைகளில் எதனுடைய அர்த்தங்கள் எங்களுக்கு தூரமாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் எங்களுடைய சிந்தனைக்கு நீ நெருக்கி வைத்து விடுவாயாக. ஓ ஒஃபிக்னா லில் அமலி பி முக்தலா மா வரத மினல் அஹ்காமி ஃபீஹி. இதில் என்னென்ன சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ, எவற்றையெல்லாம் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றனவோ, அந்த சட்டங்கள் பிரகாரம் ஏற்று வாழக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு தருவாயாக. ஒம்திசாலி அவாமிரிஹி வஜ்தினாபி நவாஹி. இந்த ஹதீஸ் கிரந்தத்திலே என்ன ஏவல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் எடுத்து நடப்பதற்கும், ஒஜ்தினாபி நவாஹிஹி, இதில் எவற்றையெல்லாம் விலக்குவதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் விலக்குவதற்கும் எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹும்ம இன்னா பிக ஒபிமா ஜாஅ பிஹி ஹாதன் நபியு முஃமினூன. யா அல்லாஹ், உன்னை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். எந்த நபி இந்த உன்னுடைய செய்திகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்களோ அவர்களை கொண்டும் நாங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஒபிமா அக்பரனா பிஹி மினல் கைபி வல் வஅதி வல் வஈதி முஸத்திகூன். இந்த ஹதீஸ் கிதாபில் நம்ம எவ்வளோ விஷயங்களை படிப்போம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைபிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மறைமுக ஞானத்திலிருந்து அதை சொல்லியிருப்பாங்க. அப்போ அக்பரனா பிஹி மினல் கைபி, எங்களுக்கெல்லாம் தெரியாத, மற்ற யாருக்கும் தெரியாத எத்தனையோ ஞான ரகசியங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ கொடுத்திருக்கிறாயே, அந்த கைபுகளை நாங்கள் அப்படியே நம்புகிறோம். அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம்தான் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒல் வாஇதி ஒல் வஈதி முஸத்திகூன். எவற்றை செய்தால் நன்மை கிடைக்கும் என்று சொன்னார்களோ அதை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம். நாங்கள் இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்து எதை கேட்குறோமோ இதற்கு இந்த நன்மை இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்களா, நாங்கள் அதை எங்களுடைய உள்ளத்தால் உண்மைப்படுத்துகிறோம், செயல்களால் நாங்கள் அதை உறுதிப்படுத்துகிறோம். ஒல் வஈதி, எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் சொன்னார்களோ, எதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார்களோ, எதற்கு தண்டனை இருக்கும் என்று சொன்னார்களோ அந்த தண்டனைக்குரிய காரியத்தை விட்டும் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அதை உறுதியாக நம்புகிறோம். அது தவறுதான் என்றதை நாங்கள் உண்மைப்படுத்துகிறோம்.
ஃபஸப்பித்தில்லாஹும்ம பிஹுர்மத்தி ஸாலிகல் ஈமான வ தஸ்தீக ஃபீ குலூபினா. இந்த இதனுடைய பரக்கத்தினால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுர்மத்தினால் எங்களுடைய ஈமானை நீ உறுதிப்படுத்துவாயாக. அதனுடைய பரக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தந்து ஓகுஃபிர் பி பரக்கத்திஹி ஜமீஅ ஸுனூபினா, எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பாவங்களையும் இந்த ஹதீஸினுடைய மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால், இந்த ஹதீஸினுடைய பரக்கத்தினால், பரக்கத்திற்கே சொந்தமான செய்தினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தினால் ஓகுஃபிர் பி பரக்கத்திஹி ஜமீஅ ஸுனூபினா, எங்களுடைய அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. இவ்வாறு அந்த துஆ நீண்டு செல்கிறது. இந்த துஆவில் சொல்லப்பட்டதுதான் நாம் இந்த மஜ்லிஸிலே அமரக்கூடிய நம்முடைய ஈமானாகவும் நாம் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அன்பானவர்களே, இந்த நீண்ட இந்த துஆவிலே சுருக்கமான ஒரு விளக்கத்தை நாம் இங்கு நினைவு கூறுவதற்கு காரணம், இந்த மஜ்லிஸ் என்பது எத்தனை தடவை நாம் வந்தாலும், அதனுடைய மஜ்லிஸில் நாம் எவ்வளவு முன்னால் வந்தாலும், இதற்காக நாம் எப்பாடு பட்டாலும் இது ஒவ்வொன்றும் நன்மையாக எழுதப்படும். இமாம் ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க நிஅமத்துகளை குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, சில நிஅமத்துகள் தொடர்படியாக இருக்கும் பொழுது அந்த நிஅமத்தினுடைய பலனும் அதனுடைய மதிப்பும் சில நேரத்தில் தெரியாமல் போயிடும். அப்போ நம்ம ஒரு நியமத்தை நாம் தொடர்படியாக அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொரு தடையும் நம்முடைய சிந்தனையை அந்த நியமத்தின் பக்கம் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு அவங்க ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. இந்த மஜ்லிஸுக்கு தேவை என்பதால் நான் அதையும் சொல்லி நான் அடுத்த கட்டத்துக்கு நான் நகர்கிறேன். அவங்க ஒரு மனிதனுடைய ஒரு சம்பவத்தை சொல்கிறாங்க. ஒரு மனுஷர் ஒரு குதிரையை வச்சுருந்தார். ரொம்ப வருஷமாக அந்த குதிரை வச்சுருக்கார். அழகான குதிரை, நல்ல குதிரை. அந்த குதிரையை வைத்திருக்கும் பொழுது அந்த குதிரையை எப்பொழுதும் அந்த குதிரையில் தான் எல்லா இடத்துக்கும் போகிறாரு வர்றாரு. அவருக்கு திடீர்னு ஒரு சிந்தனை வருது, எப்போவுமே இந்த குதிரை தானே நம்ம பார்த்துட்ருக்குறோம், ஒரு புது குதிரை நம்ம என்ன செஞ்சுருவோம், வாங்கிடுவோமே அப்படின்னு நினைக்கிறார். சில பேர் கொஞ்ச நாளைக்கு கார் வாங்குவாங்க, லேசாக ஓட்டிட்டு எந்த கம்ப்ளைண்ட் இருக்காது திரும்ப விற்றுருவாங்க. அந்த மாதிரி அவர் நினைக்கிறார். நினச்சிட்டு இப்போ இந்த குதிரையை விற்றா என்ன செய்யும், அதிலிருந்து வரக்கூடிய காசில் தான் குதிரை வாங்கணும். இப்போ இந்த குதிரையினுடைய விலையை விட புதிய குதிரை வாங்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன் பழைய குதிரை. அப்போ இதனுடைய தன்மைகளை சொல்லி சொல்லி விற்றா என்ன செய்யும், ஒரு பரக்கத்து இருக்கும், காசு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்னு நினைக்கிறார். சந்தைக்கு போயிட்டார். போயிட்டு சொல்கிறாரு, இந்த குதிரை வேணுமா, குதிரை, இந்த குதிரையை வாங்கிக்கோங்க, இது இப்படிப்பட்ட குதிரை அப்படிப்பட்ட குதிரை அதனுடைய புகழ்களை சொல்கிறார். இது எப்படிப்பட்ட குதிரை என்று சொன்னால், எங்கள் வீட்டுக்கு யாராச்சும் விருந்தாளி வந்துட்டா அவர் வந்து அமர்ந்த உடனே நான் அதற்கு பிறகுதான் இந்த குதிரையிலே சென்று தண்ணீரை எடுத்து வருவேன். அவர்களுடைய கொஞ்ச நேரத்திலே அவர்கள் தாகத்தை தீர்ப்பேன். என்னுடைய மனைவி மக்களையும் இந்த குதிரையிலே சேர்த்து நான் என்ன செஞ்சேன், கூட்டு போவேன். குதிரை களைப்படையாது. என்னுடைய பிள்ளைங்களை இந்த குதிரையில தான் மக்தபுக்கு நான் வந்து கொண்டு போவேன். இந்த குதிரைக்கு கொஞ்சமாக உணவு போட்டாலும் நீண்ட நேரம் பயணம் செய்யும். நான் தூங்குனா என்னை வந்து தூக்கத்தை அந்த டிஸ்டர்ப் செய்யாது. இப்படி அந்த குதிரையினுடைய ஒவ்வொரு தன்மைகளை எடுத்து சொல்றார். அப்போ ரேட்டு கூடுது, ஏலத்தில் கூடுற மாதிரி கூடுது. 12,000 திர்ஹம், 15,000 திர்ஹம், 20,000 திர்ஹம், இப்படி 40,000 திர்ஹத்துக்கு அந்த குதிரை போகிற அளவுக்கு வந்துருச்சு. அந்த குதிரையினுடைய வேல்யூ 10,000 12,000 திர்ஹம். அப்போ ஒருத்தர் வந்து 40,000 திர்ஹத்தை கொடுத்து அந்த குதிரையை வாங்குவதற்காக திர்ஹத்தை ஒரு கையில் கொடுக்குறார். குதிரையினுடைய உரிமையாளர்கிட்ட கொடுக்குறார். அந்த மனுஷன் என்ன செஞ்சார், அவ்வளோ நேரமாக விற்கணும்னு ஆர்வமாக இருந்தவர் கையை எடுத்துட்டார். நான் குதிரையை வாங்க மாட்டேன்ட்டார். ஏங்க, குதிரையை வாங்கிறதுக்கு தானே இவ்வளோ நேரமாக அதனுடைய தன்மைகள்லாம் சொன்னீங்க, திடீர்னு வாங்க மாட்டிருக்கீங்களே என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார், இத்தனை நாளாக இந்த குதிரை என்கிட்ட இருந்துச்சு, இந்த குதிரையினுடைய பலன் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நான் இப்போ அந்த குதிரையை பற்றி விவரிக்கும் போது தான் தெரியுது, அட இவ்வளோ வேலை நம்ம குதிரை செஞ்சுருக்குதா, நமக்கு எல்லா வேலையும் இது செஞ்சுருக்குதே, இன்னும் நல்லா தானே இருக்குது. இதனுடைய தன்மைகளை நான் சிந்திக்க சிந்திக்க எனக்கு சுக்குர் அதிகமாயிடுச்சு இந்த குதிரை மேலே. அதனால் இப்பொழுது நான் பார்க்கிறேன், நீ 40,000 திர்ஹம் தந்தால் நான் இதை கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ சில நியமத்துகளை நாம் திரும்ப திரும்ப நினைத்து அந்த நியமத்தினுடைய அந்த நிய்யத்தோடு அமர்ந்தால், நம்ம இந்த ஹதீஸ் ஷரீஃபினுடைய தொடக்கமே இப்படி தான், இன்னமல் அமாலு பின்னியாத்துன்னு தான் தொடங்குது.
அப்போ நாம் இது போன்ற மஜ்லிஸ்களில் நாம் அமரும் பொழுது இதை கேட்பது ஒரு பரக்கத், அமருவது ஒரு பரக்கத். நம்முடைய குடும்பத்தினர்களுடைய பிள்ளைங்க, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மஜ்லிஸில் அமர்ந்தால் நாளை இன்ஷா அல்லாஹ் இந்த சுவர்களும் இங்கு இருக்கக்கூடிய பாய்களும் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களும் நமக்கு அல்லாஹ் இடத்துல சாட்சி சொல்லும் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, இன்றைய பாடத்தில் தஃப்சீர் குறித்த பாடம் தான். நேற்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தஃப்சீரை பற்றி தான் பாடம் வந்திருக்குது. ஏறக்குறைய தஃப்சீரை பொறுத்தவரையில் 405 ஹதீஸ்கள் இந்த தஃப்சீரினுடைய பாடத்தில் இடம்பெற்றிருக்குது. 405 ஹதீஸ்களும் எப்படிப்பட்டதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ தாபியின்களோ பொருள் விளங்குவதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க சொன்ன விளக்கம் தான் இதில் தஃப்சீருங்கிற பேரில் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துருக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையே குர்ஆனுக்கு தஃப்சீர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னது நமக்கு தெரியும். கான குலுகுஹு அல் குர்ஆன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நல்லொழுக்கங்களும் நல்ல முறையில் அவருடைய நற்பண்புகள் தான் குர்ஆனாகவே இருந்ததுன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் அந்த குர்ஆனின் விரிவுரையாக தான் இருந்தாங்க. ஆனால் இந்த தஃப்சீருங்கிற பேரில் ஹதீஸ் கிரந்தங்களில் எழுதுறாங்களா, அது என்ன என்று பார்த்தால், விளங்குவதற்கு சில நேரத்தில் எல்லாராலையும் விளங்க முடியாத சில செய்தி, இல்லை தவறாக மாற்றி யாராவது குழப்பி விடுவார்கள் என்ற பயம் இருக்கக்கூடிய இடங்களில் சில விளக்கங்களை சொல்லுவாங்க. அதை ஒரு ஹதீஸினுடைய கலையில் மிக ஜாமியான ஒரு சஹீஹில் மிக உயர்ந்த தரஜாவுடைய கலையாக இருக்கக்கூடிய ஹதீஸ் கலையிலேயே உயர்ந்த தரஜாவை ஒரு கிதாப் அடைய வேண்டும் என்றால் அதில் தஃப்சீர் என்ற ஒரு பாகம் இடம்பெற்றிருக்க வேண்டும். அதனால தான் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு 114 சூறாக்கள்லையும் மிக முக்கியமான ஏறக்குறைய 500 சொச்சம் ஹதீஸுகளினுடைய 504 ஹதீஸுகளை இதில் கொண்டு வர்றாங்க. தஃப்சீர் என்று சொன்னால் அதனுடைய சரியான அர்த்தம் தொலியை பிரித்து பார்ப்பதுன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம். தஃப்சீர் என்ற வார்த்தையையும் ஹதீஸ் கிதாபுகளில் பயன்படுத்துவாங்க, தஅவீல் என்ற வார்த்தையும் பயன்படுத்துவாங்க. ஹதீஸ்களில் வரும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமாக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யும்போது அல்லாஹும்ம அல்லிம்ஹு தஅவீல் அல்லிம்ஹு தஃப்சீர் என்றெல்லாம் துஆ செஞ்சிருக்கிறாங்க. தஃப்சீர் என்று சொன்னால் ஒரு வார்த்தையை அதனுடைய தஹ்கீக்குல் லஃப்ல், அதனுடைய வார்த்தையில் என்னென்ன அர்த்தம் இருக்குதுன்னு விளக்குறது, அதனுடைய வேர் சொல்கள், அதனுடைய அரபி கவிதையில் அது எங்கெல்லாம் வந்திருக்குது என்று விளக்கினால், வார்த்தையை விளக்கினால் அதுக்கு பேர் தஃப்சீர். தஅவீல் என்றால் தஃஹீமுல் மஅனா, இது என்ன கருத்தை சொல்ல வருகிறது என்பதை புரிய வைத்தால் அதுக்கு பேர் தஅவீல். சில இமாம்கள் சொல்றாங்க தஃப்சீர் என்பதும் தஅவீல் என்பதும் ஒரே பொருளுடையது தான் என்றும் சொல்கிறார்கள். இந்த தஃப்சீரில் பல செய்திகளை கொண்டு வரும் பொழுது சூரத்துல் ஃபத்ஹில் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஆயத்தை கொண்டு வர்றாங்க. இன்னா அர்சல்நாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. இது நம்முடைய ஈமான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் வைக்க வேண்டிய ஒரு ஈமான இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு எடுத்து சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்சல்நாக, நபியே நாம் உம்மை அனுப்பி வைத்தோம், ஷாஹிதன், சாட்சி சொல்லக்கூடியவர்களாக. இப்போ நமக்கு அது ஒரு ஈமான் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் சாட்சி சொல்லுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்முடைய அமல்கள் எடுத்துக்காட்டப்படுகின்றன என்ற எத்தனையோ ஹதீஸுகள் இருக்குது. முபஷ்ஷிரன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நற்செய்தி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இப்பொழுது நம்ம காலையில் எந்திரிக்கிறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நம்மை பார்த்து சொல்கிறார்கள், கும், நீ எந்திரி, நீ எந்திரிச்சு சுபூ தொழுகைக்கு போ, சுபூ தொழுகிறது இத்தனை பரக்கத்துக்குரியது, நீ இதை செய், எவ்வாறு என்னென்னலாம் சொல்கிறார்களோ ஒன்று நேரடியாக வலிமார்கள் அவர்களை பார்த்து அதை விளங்கி கொள்வார்கள். நம்மை போன்ற மக்கள், நம்மளிலும் எத்தனை உயர்ந்த மக்கள் இருப்பாங்க, அதில் சாதாரண மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஏதாவது ஒரு தூண்டுதலின் பேரில் தான் நன்மை செய்ய முடியும். நம்ம எந்த நன்மை செஞ்சாலும் சரி, ஒரு ஆலிமின் மூலமாக வந்தாலும், ஒரு கிதாபின் மூலமாக வந்தாலும், அது ஒரு பயானின் மூலமாக கேட்டாலும், அனைத்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் பல வழிகளிலாக நமக்கு இந்த செய்தியை சொல்லித் தருகிறார்கள் என்ற யக்கீன் நமக்கு இருக்கணும். அவர்கள் மூலமாக தான் அல்லாஹ் தஆலா செய்கிறான்.
ஏன் இன்னா அரசல்னாக்க நாம் உண்மை அனுப்பி வைத்திருக்கோங்கிறான். அப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா முர்சில் அனுப்பி வைத்தவன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முர்சல் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள், நாம் முர்சலுன் இலைஹி நமக்கு தான் அல்லாஹ் தஆலா அனுப்பி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு முஃமினுடைய ஈமானும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கான தூதர், அவர்கள் எனக்கு எது நன்மை என்பதை சொல்லி தந்து எனக்கு சுப செய்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதுபோன்று ஒரு நதீரன், அவர்கள் எச்சரிக்கையும் செய்து கொண்டே இருக்கு, இது செய்யாத, இதை செஞ்சா இந்த தண்டனை. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஷாஹிதாக இருக்கிறார்கள், முபஷ்ஷிராக இருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. சையதுனா இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை கொண்டு வந்துவிட்டு சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்றாங்க. நம்ம அது சுபஹான மௌலிதில் ஹிகாயத்தில் கூட நம்ம ஓதியிருப்போம். மௌலிது ஓதும் பொழுது நம்ம அந்த மௌலிதில் ஓதக்கூடிய ஹிகாயத்துகள்லாம் பார்த்தா நம்முடைய முன்னோர்கள் புகாரி போன்ற பல பெரும் பெரும் ஹதீஸ் கிரந்தங்கள்ல இருந்தால் அதை தொகுத்திருக்கிறாங்க. அந்த ஹிகாயத்தில் வரக்கூடிய எந்த வாசகம் இருக்கிறதோ அது புகாரியிலே இன்றைய பாடத்தில் இடம்பெற்றிருக்கு. சையதுனா இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் ஆயத்தல்லதி ஃபில் குர்ஆன் யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. சூரத்துல் அஹ்ஸாபில் 45வது ஆயத்தாக வரக்கூடிய இந்த ஆயத்து இது குர்ஆனில் இடம்பெற்றிருக்குது. கால ஃபித் தௌராத்தி, அல்லாஹ் தஆலா இது போன்ற ஒரு ஆயத்தை தௌராத்திலும் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் எப்படி தௌராத்தில் சொல்றான், யா அய்யுஹன் நபியு, நபி அவர்களே, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் ஓ முபஷ்ஷிரன், உங்களை நாம் சாட்சி சொல்லக்கூடியவராகவும் நன்மைகளின் பக்கம் அல்லாஹ்வின் திருப்தியை கொண்டு நீங்கள் நற்செய்தி சொல்லக்கூடியவராக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். வஹிர்ஸன் லில் உம்மியீன, இந்த மக்காவாசிகளுக்கும் இந்த மக்காவை நாடி நம்பி வரக்கூடியவர்களுக்கும் நீங்கள் தான் ஒரு பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். உங்களை அப்போ யாருக்கெல்லாம் பாதுகாப்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் தௌராத்தில் அல்லாஹ் தஆலா இதை எழுதுறான்னு சொன்னால் அந்த மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுப்பதற்காக சொல்கிறான், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஈசா நபி வரை எத்தனை மக்கள் வந்தாலும் இந்த மக்காவில் உங்களுக்கு அதாபு வராமல் இருப்பதற்கு காரணம் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹிர்ஸன் லில் உம்மீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் உங்களுக்கு கோட்டையாக இருக்கிறார்கள் என்பதை புரிய வைப்பதற்கு சொல்கிறான். நபியே, நாம் உங்களை உம்மீன்களுக்கு ஒரு கோட்டையாக ஆக்கி வைத்திருக்கிறோம். அந்த அபுதி ஒ ரசூலி, நீங்கள் என்னுடைய அடிமையாக இருக்கிறீர்கள், ஒ ரசூலி என்னுடைய தூதராகவும் இருக்கிறீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் சையதுனா உஸைர் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சிட்டாங்க, யஹூதிகள் அவங்கள அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் பிற்காலத்தில் வந்தவங்க ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொல்லிட்டாங்க. அந்த அகீதாவை, அந்த தவறான கொள்கையை இல்லாமலாக்குவதற்கு அல்லாஹ் சொல்கிறான், அந்த அபுதி நபியே, நீங்கள் என்னுடைய அடிமை. ஒரு ரசூலி, சாதாரண அடிமை இல்லை, என்னால் அனுப்பப்பட்ட ரசூலாகவும் இருக்கிறீர்கள். இதை ஏன் அல்லாஹ் தஆலா சொல்றான்? இவ்வளவு உயர்தரமாக பிற்காலத்தில் வரக்கூடிய இமாமுல் அம்பியா அவர்களே அல்லாஹுவாகவோ அல்லாஹ்வுடைய மகனாகவோ ஆக முடியாத பொழுது உங்களுக்கு இந்த தௌராத்தை தந்த மூசா அலைஹிஸ்ஸலாமோ, அவர்கள் காலத்தில் வாழக்கூடிய உஸைர் அலைஹிஸ்ஸலாமோ, பிற்காலத்தில் வரக்கூடிய ஈசா அலைஹிஸ்ஸலாமோ அல்லாஹுவாகவோ அல்லாஹ்வின் மகனாகவோ அல்லாஹு தஆலாவினுடைய அவதாரமாக அவங்க வரமாட்டாங்க என்பதை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். அதனால தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நபியே, நாம் உம்மை காஃபத்தன் லின்னாஸ், ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் உம்மை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், ரசூலா அனுப்பி வச்சிருக்கிறோம். அப்போ இந்த உம்மத்துக்கு மட்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழி காட்டவில்லை. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இன்றைய காலம் கியாமத் வரை எத்தனை மனிதர் என்று சொல்லக்கூடிய யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தலைமை ரசூலாக, முதன்மை ரசூலாக இருக்கிறாங்க. மற்ற நபிமார்களை கொண்டும் ஈமான் கொள்ளணும். இப்போ அப்படி சொல்லிட்டு சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, தௌராத்தில் சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது, சம்மைத்துக்க அல் முத்தவக்கில், நீங்கள் தவக்குலுடையவர்கள் என்பதற்காக அப்படியே உங்களுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நான் உங்களுக்கு முத்தவக்கில் என்று பேர் வைத்திருக்கிறேன். லைஸ பி ஃபல்லின் வலா கலீலின், நீங்கள் கடுங்கடுத்தவராகவோ
கடினமான வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்க மாட்டீர்கள். ஒலா சஹாபிம் பில் அஸ்வாக், கடை தெருவிலே சப்தமிடக்கூடியவர்களாகவோ அங்கு கூச்சல் உண்டாக்கக்கூடியவர்கள் நீங்கள் இருக்க மாட்டீர்கள். ஒலா எதுஃபு செய்யாத பி செய்யதி, ஒருவன் ஏதாவது கெடுதி செய்து விட்டால் அதை நீங்கள் கெடுதியை கொண்டு அடிக்க மாட்டீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு யாராவது கெடுதி செஞ்சுட்டா அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அந்த கெடுதியை வைத்து அடிக்க மாட்டார்கள். எவ்வளவு பெரிய தொந்தரவு வந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிலிருந்து ஏதாச்சும் நல்லது கிடைக்குதான்னு பார்ப்பாங்க. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தீனை எடுத்து சொன்ன நேரத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் மக்கத்துல் முக்கர்ரமாவில் எதிரிகள் கடுமையான கஷ்டத்தை கொடுத்தாங்க. அப்படி கொடுத்த நேரத்தில் அபூ ஜஹல் என்ன செஞ்சான், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அடிச்சிட்டான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அப்போ ஒரு ஏறக்குறைய 6 வயசு அவ்வளோதான் இருக்கும், சின்ன புள்ள. அவங்க காபாவுடைய முற்றத்தில் அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேலே காட்ட வேண்டிய கோபத்தை அபூ ஜஹல் யார்கிட்ட காட்டிட்டான், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட காட்டிட்டான். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அழுதுகிட்டே என்ன செய்கிறாங்க, ஷக்கத் இலா அபிஹா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுதுகிட்டே வந்து அபூ ஜஹல் என்ன அடிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையில் என்ன செய்யணும், பிள்ளையை அடித்த உடனே யாருக்காக இருந்தாலும் கோபம் வரும். அதற்கு நம்ம வந்து எதிர்த்து கேட்போம், ஏன் அடித்தேன்னு போய் கேள்வி கேட்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே கோபம் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட தீர்த்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையை கை வைக்கிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் பார்க்குறாங்க இது ஒரு கெடுதி, இந்த கெடுதியை கொண்டு அடிக்கக்கூடாது. நம்ம திரும்ப போய் அவனை அடித்து கொண்டு அப்படிலாம் தேவையில்லை. இதில் என்ன நன்மையை ஏற்படுத்தலான்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தூர நோக்கு சிந்தனையோடு அவங்க சிந்திச்சு பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாட்ட சொல்கிறாங்க, ஈத்தி அபா சுஃபியான், நீ அபூ சுஃபியான் அவர்களிடத்துல போவாயாகங்கிறாங்க. அபூ சுஃபியான் அப்போ யார், ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ மக்காவினுடைய குறைஷியினுடைய குஃபார்களுடைய தலைவர்கள் ஒரு தலைவர். அபூ ஜஹல் எப்படி தலைவனோ அதுபோன்று அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த பக்கம் தலைவராக இருக்கக்கூடியவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இல்லை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தீமை வந்த நேரத்தில் கூட மிகப்பெரிய நன்மையை எதிர்பார்த்து சொல்கிறாங்க, நீ அபூ சுஃபியான்கிட்ட போய் சொல்லுமா போமா அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னை அடித்து போட்டாருன்னு சொன்ன உடனே, அப்படியே அடித்தார், அபூ ஜஹல் அடித்தான், வாமா நான் உன்னை கூட்டு போகிறேன்னு சொல்லி அவங்க அகதபி எதிஹா செய்துனா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஃபாத்திமா நாயகியினுடைய கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போகிறாங்க. கூட்டு போய் அபூ ஜஹல்கிட்ட சொன்னாங்க, உனக்கும் முஹம்மதுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சண்டை இருந்தால் நீ அவங்களோட முடிச்சிக்க வேண்டியதானே, போய் ஒரு பிஞ்சு ஒரு பச்சை குழந்தைகிட்ட உன்னுடைய குரோதத்தை காட்டுறிய அப்படின்னு சொல்லி கடுமையாக திட்டுறாங்க. இத்தனைக்கும் அவங்க அந்த நேரத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளலை. அவங்க திட்டுறாங்க. திட்டின பிறகு ஃபாத்திமா நாயகியை தன்னுடைய கையில் ஏந்தி நெஞ்சு பக்கத்தில் வச்சு நீ அடிமா அப்படிங்கிறாங்க. இல்தமீஹி கமா லத்தமக்கி, நீ அவன் சவுட்டில் அடி அப்படிங்கிறாங்க. இந்த சவுட்டில் அடிக்கிறது என்ன செய்யாது, வலிக்காது, எல்லாம் தெரியும். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மனதை குளிர்விப்பதற்காக செய்தனா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, இல்தமீஹி கமா லத்தமக்கி, உன்னை அவன் அடுத்ததை போன்று கன்னத்தில் நீ அறைவாயாகங்கிறாங்க. அப்போ அவங்க அரைஞ்சிட்டாங்க. அரைஞ்சிட்டு ஓடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்தோடு வந்து எல்லா செய்தியும் சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனசு குளிர்ந்துருச்சு. ஏன் வரும்பொழுது ரொம்ப ஒரு மாதிரியாக புள்ள வந்துச்சு. வந்த நேரத்தில் அதனுடைய முகமெல்லாம் வாடி போய் அழுது கொண்டு வந்த குழந்தை இப்பொழுது சிரித்து கொண்டு வருவதை பார்த்தோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசெல்லாம் குளிர்ந்துருச்சு. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறாங்க. ஃபரஃபஅ யதைஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையை உயர்த்தினார்கள். உயர்த்தி அல்லாஹும்ம லா தன்ஸஹா லி அபீ சுஃபியான், யா அல்லாஹ் அபூ சுஃபியானுடைய விஷயத்தில் நீ ஃபாத்திமாவை மறந்து விடாதே, அபூ சுஃபியானை நீ மறந்து விடாதே, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு அவர் செய்த உபகாரத்திற்கு நீ நல்லுபகாரத்தை கொடுப்பாயாகன்னு துஆ கேட்குறாங்க. இது நடந்தது ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி. ஹிஜ்ரத்துக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. 8 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அங்கிருந்து ஃபத்ஹு மக்காவுக்கு வர்றாங்க.
ஃபத்ஹு மக்காவுக்கு வரும்போது அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவும் சையதுனா முஆவியா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுவும் ரொம்ப திக்கு ஃப்ரெண்டு, வா போன்று பேசிப்பாங்க, அந்த அளவுக்கு உள்ள ஃப்ரெண்டு. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, எப்பா உன்னுடைய தலைவர்கள்லாம் போயிட்டாங்க, நண்பர்கள்லாம் இறந்து போயிட்டாங்க, இப்போ யாரும் இல்லை, நீ மட்டும் தான் இருக்கிற. இப்படி இருக்கும் பொழுது நீயும் முஸ்லீம் ஆகிற, எல்லாம் விட்டு போச்சு, இதுக்கு என்ன இருக்குது? அப்போ தான் சையதுனா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீம் ஆகிறாங்க. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொடர்புடைய ஒன்றை மதித்ததின் காரணத்தினால், அப்போ ஒரு காஃபிராக இருந்த சூழ்நிலையில் மதித்த போது கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு கெடுதிக்கு கெடுதியாக பதில் சொல்லாமல் இருந்ததின் காரணத்தினால் 10 வருஷத்துக்கு பிறகு அவர் எத்தனையோ போரில் போய் கலந்துக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதிராக பத்ர்லையும் உஹதுலையும் போய் கலந்துக்கிட்டாங்க. அபூஜஹல் இறந்து போகிறான், உத்துபா இறந்து போகிறான், ஷைபா இறந்து போகிறான், எத்தனையோ காஃபிரினுடைய தலைவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அல்லாஹ் சையதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பரக்கத்தினால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துஆவினால் சையதுனா அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் மறக்கலை. பிற்காலத்தில் அவங்கள அல்லாஹ் தஆலா முஸ்லீமாக, இஸ்லாமிய சஹாபிகளில் மிக வீரம் மிகுந்த சஹாபியாக அல்லாஹ் தஆலா அவங்கள மாத்துறான். அவங்களுடைய மகனையும் சையதுனா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவையும், அவங்களுடைய மனைவி ஹிந்தா ரலியல்லாஹு அன்ஹாவையும், அதுபோன்று அவளுடைய மகள் உம்மஹாத்துல் முஃமினீனை சேர்ந்தவர்களையும் அல்லாஹ் தஆலா சஹாபிகளாக அல்லாஹ் மாற்றிட்டான். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கெடுதிக்கு கெடுதி செய்யாமல் இருந்ததனுடைய பலனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10-12 வருடத்திற்கு பிறகு அடைந்து கொள்கிறார்கள் என்றால், நாம் எந்த காரியத்திலும் ஒருவர் கெடுதி செய்துவிட்டால் அதற்கு திரும்ப கெடுதி செய்யக்கூடாது. நாம் அந்த கெடுதியை விட்டு ஒதுங்கிவிட்டு நாம் நம்முடைய காரியங்கள் நெருங்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலம் நாம் புரிய முடிகிறது. சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இதிலே வருகிறது, வலாக்கின் யஅஃபு வ யஸ்ஃபஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்து விடுவார்கள். யஅஃபுன்னு சொன்னா, அஃபான்னு சொன்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். போர்டில் நம்ம எப்படி ஒரு துணியை வச்சு டஸ்டரை வச்சு அழிக்கிறோமோ அந்த மாதிரி இந்த அஃபுங்கிற வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய அர்த்தத்தை தஃப்சீர்களில் சொல்லுவாங்க. வாஃபு அண்ணா வகுஃபிர்லனாங்கிற ஆயத்துக்கு கீழே சொல்லுவாங்க, அல்லாஹ் தஆலா ஒருவனை மன்னித்தால் அதுக்கு மக்ஃபிரத்துன்னு சொல்கிறோம். அந்த மன்னிப்பை நாளைக்கு கூட அல்லாஹ் கேட்கலாம். மஹ்ஷரில் வந்து நீ இப்படிலாம் செஞ்சியே இல்லையா அப்படி கேள்வி கேட்கலாம். அஃபுன்னு சொன்னால் அப்படி கூட அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டானோ, நாளைக்கு நீ இப்படி செஞ்சிய அப்படின்னு சொல்லி காட்ட கூட மாட்டான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மை, ஒரு தவறு நிகழ்ந்து விட்டால் அது நமக்கே பாதகமாக நிகழ்ந்தால் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅஃபு, அதை தன்னுடைய சிந்தனையிலிருந்து அழித்து விடுவார்கள், அதை வைக்க மாட்டாங்க. இப்போ நாம் எல்லாத்தையும் ஏற்றி வைத்து கொண்டிருந்தால், இன்று மருத்துவமும் சொல்கிறது, தசவுஃபினுடைய இமாம்களும் ஷேக்மார்களும் வலிமார்களும் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுக்கு அதிகமான பிபி வரத்துக்கு காரணம், ஒரு மனிதன் வந்து டென்ஷன் அதிகமாகிறதுக்கு காரணம், தூக்கம் வராமல் போகிறதுக்கு காரணம், தேவையில்லாத குப்பைகளை எல்லாம் தலையில் ஏற்றி வச்சிருக்கிறான். எவ்வளோ நல்லது செய்கிறோம், ஆனால் இவன் அப்படி செஞ்சான், அது எல்லா ஆண்கள்கிட்டையும் இருக்குது, பெண்கள்கிட்டையும் இருக்குது. இவன் அன்னைக்கு இப்படி செஞ்சாவே அப்படின்னு சொல்லி காட்டுற பழக்கம் இருக்குது. நீ அன்னைக்கு இப்படி செஞ்சியா இல்லையா, அன்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து வந்த நாசாவை நீ திருப்பி விட்டியா இல்லையா, அதனால் நான் அன்னைக்கு திருப்பி விடுறேன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இவ்வாறு நாம் மிக சில்லறைத்தனமாக நடந்து கொண்டால் நமக்கு அந்த ஒன்றே நோய் வரத்துக்குள்ள பெரிய வாசலுங்கிறாங்க. அதிகமான நோய் வரத்துக்கு, உடலுக்கு நோய் வருவதற்கு உள்ளம்தான் காரணம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. நமக்கு தெரியும், உடலிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது, அந்த சதை துண்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் உடல் நல்லா இருக்கும், இல்லைன்னு சொன்னால் அது கெட்டு போச்சுன்னா உடலும் கெட்டு போயிடும் சொல்லிட்டு ரசூல் சொன்னாங்க, அலா வஹியல் கல்ப், அது உள்ளம்னு சொன்னாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅஃபு, அதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள், மறைச்சிருவாங்க. நம்ம அதை வைத்து கொண்டு தான் மற்ற வேலையெல்லாம் செய்கிறோம். ஒரு இமாம்கிட்ட ஒருத்தர் போனாராம், போய் ஹஜ்ரத் எங்கள் வீட்டு கிணத்துக்குள்ளே பூனை விழுந்துருச்சு, என்ன செய்யணும் கேட்டாராம். அப்போ கிதாபை திறந்து பார்த்தா ஃபிக்ஹ் கிதாபில் வரும், இந்த மிருகம் விழுந்தால் எவ்வளோ தண்ணி எடுத்து இறச்சி ஊற்றணும்னு வரும். அப்போ அவர் சொல்லியிருக்காரு, அப்பா ஒரு 200 வாளின்னு சொல்லியிருக்காரு, ஒரு 200 வாளி நீ வந்து இறச்சி ஊற்றிருப்பா இன்ஷா அல்லாஹ், அதுக்கு பிறகு இந்த கிணத்து தண்ணியை நீ பயன்படுத்தலாம். இவர் வந்து 2 நாள் கழித்து வந்து சொல்கிறார், ஹஜ்ரத் நான் 400 வாளி ஊற்றிட்டேன், ஆனாலும் கிணத்துல அந்த நாற்றம் போக மாட்டிருக்குங்கிறார். இப்போ ஹஜ்ரத்து கேட்டாராம், அந்த பூனை என்ன செஞ்சான்னு கேட்டாராம். பூனை உள்ளே தான் கிடக்குதுன்னார்.
அந்த பூனை உள்ளே கிடந்துச்சுன்னா எவ்வளவு அதிகமாக இறைக்கிறாரோ அவ்வளவு அளவு நாற்றம் கூடும். நாம் உள்ளத்திலே சிந்தனைகளிலே கண்ட குப்பைகளை வைத்து கொண்டிருந்தால் நாம் சிந்திக்க சிந்திக்க, சிந்தனை என்பதுதான் நம்முடைய சிந்தனை கிணற்றுக்கினுடைய வாலி சிந்தனை தான். நம்ம அதை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டே இருந்தா அதுல சிந்திக்க 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 கோபம் கூடும், நாற்றம் அதிகமாகும், பிபி அதிகமாகும், நமக்கு தூக்கம் வராமல் போகும், டென்ஷன் வரும். அதை வைத்துக்கொண்டே நாம் எங்கேயும் வெளியே போக முடியாது. அவன் வந்துருவானேன்னு பார்த்து நம்ம ஒதுங்கிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மையை செய்தனா புகாரி ரலியல்லாஹு அன்ஹு இந்த சூரத்துல் ஃபத்ஹுனுடைய சூறாவிலேயும் அதுபோன்ற அஹ்ஸாபிலேயும் சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், வலாக்கின் யஃபு வ யஸ்ஃபஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிக்க கூடியவர்களாக, மறந்து விடக்கூடியவர்களாக, தன்னுடைய சிந்தனை சோற்றிலிருந்து அழித்து விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல தன்மைகளும் வருது. இது நம்ம சாதாரணமாக சுப்ஹான மௌலிதுனுடைய ஹிகாயத்திலையும் இது இடம்பெற்றிருக்குது. அப்போ இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்முடைய முன்னோர்கள் மௌலிது உட்பட என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறார்களோ அதெல்லாம் ஆதாரபூர்வமான ஹதீஸுகளிலிருந்தும் குர்ஆனிலிருந்தும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. சூரத்துல் ஆயிலாவில் செய்தனா இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸை கொண்டு வர்றாங்க. செய்தனா பரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கல்ல அவ்வளு மன் கதிம அலைனா மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு வப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. எங்களுடைய மதீனா முனவ்வராவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கல்ல ஆரம்பமாக வந்தவர்கள் செய்தனா மிஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கும் அதுபோன்று அன்று மதீனா முனவராவிலேயே இருந்த அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்குள்ள சம்பவம் நம்முடைய கிதாபுகளில் பார்த்தா ரொம்ப நீண்ட சம்பவம் இருக்குது. அப்படி வந்தாங்க. அதுபோன்று இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு கண் தெரியாத சஹாபி, அவர்கள் தான் மதீனா முனவராவிற்கு வந்தார்கள். வந்து ஃபஜஅலா யுக்ரிஆனினா அல் குர்ஆன், முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா குர்ஆனை ஓதி காட்டுவாங்க. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, அதுபோன்று உஸைத் இப்னு ஹுலைர் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கெல்லாம் மதீனா முனவராவுடைய கோத்திரத்தினுடைய தலைவர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மிஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்க தெரியுமா? போன உடனே அவங்க ஏதாச்சும் ஈட்டி வாளோட கோபமாக வந்திருந்தா அது ஒரு இடத்துல நெட்டி வைக்க சொல்லிடுவாங்க. சொல்லுவாங்க, நான் பாருங்க, நீங்கள் என்னுடைய சகோதரர், நான் இப்போ வந்து மக்கத்துல் முக்கர்ரமாலேருந்து வந்திருக்கிறேன், நான் வந்து தீனுல் இஸ்லாமை கொண்டு வந்திருக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பேசுவோம், முதல்ல உட்காந்து பேசுவோம், பேசின பிறகு என் கருத்து பிடிச்சிருந்தா நீங்கள் இஸ்லாமை ஏற்றுக்கோங்க, இல்லையா விட்டுட்டு போயிருங்க, நான் உங்களை வந்து அதுக்கு பிறகு தொந்தரவு தர மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் முதல்ல உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா குர்ஆனை ஓதுவாங்க. குர்ஆனை ஓதுறதோட அந்த மதீனா முனவராவினுடைய கோத்திர தலைவர்கள் ஒவ்வொரு ஆட்கள் அந்த குர்ஆனுக்கு முன்னால் அடிபணிந்து அனைவரும் மிகப்பெரிய அன்சாரிகளினுடைய தலைவர்களாக, சஹாபியல்ல உயர்ந்த தரஜா உடையவர்களாக, பத்ருக்கும் உஹதுக்கும் காரணமானவர்களாக, அதனுடைய வெற்றிக்கு காரணமானவர்கள் அவங்க மாறினாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபஜஅலா யுக்ரிஆனினா அல் குர்ஆன, எங்களுக்கு குர்ஆனை அவர்கள் சொல்லி தருவார்கள். சும்ம ஜாஅ அம்மாரு, பிறகு அம்மார் ரலியல்லாஹு அன்ஹும், பிலால் ரலியல்லாஹு அன்ஹும், சஅத் ரலியல்லாஹு அன்ஹும் வந்தாங்க. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு 20வது நபராக வந்தார்கள். இவ்வாறு வந்த பிறகுதான் எங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லி கொடுத்த ஆர்வத்தை ஊட்டி ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சிந்தனை வரும் பொழுது சும்ம ஜாஅன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வரும் பொழுது ஃபமா ரஅய்து அஹ்லல் மதீனத்தி ஃபரிஹு பிஷைஇன் ஃபரஹஹும் பிஹி ஹத்தா ரஅய்துல் வலாயித வஸ்ஸிபியான் யகூலுன ஹாதா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத் ஜாஅ ஃபமா ஜாஅ, இப்படிலாம் சொல்றாங்க. அதாவது சஹாபிகளுக்கு இந்த சஹாபாக்கள் முதல்ல போனோன்னு 2 வேலையை செஞ்சாங்க. யாரு? செய்தனா மிஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க முதலாக அந்த மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். அடுத்தது அதோடு சேர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பண்புகளையும் சிறப்புகளையும் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால தான் ஃபத்ஹுல் முயீன் போன்ற கிதாபுகளில் வருது, அவ்வளவு வாஜிபின் அலல் ஆபாயி, உம்மாவுக்கு வாப்பாவுக்கு முதல் வாஜிபே என்னன்னு சொன்னால்
ஐயோ அல்லிமு அவுலாதகும் பி அன்ன நபியனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம உலித பி மக்கத்த. நாம் உம்மாவும் வாப்பாவும் தன்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, நம்முடைய நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவில் பிறந்தார்கள், மதீனாவில் அடங்கப்பட்டார்கள். அவங்களுடைய உம்மா பேர் ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, வாப்பா பேர் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் சிவப்பு கலந்த வெண்மை நிறத்தில் அவங்களுடைய முகம் இருக்கும், ரோஜா இதழ் போன்றவர்களுடைய கன்னம் இருக்கும் என்றெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே. நம்முடைய முன்னோர்கள் அது மாதிரி மக்கா முகமது நபி பிறந்து மதீனம் மௌத்தாயி அடங்கினரே, இது போன்ற பைத்துகளை படித்து நமக்கு சொல்லி தந்ததெல்லாம் சஹாபிகளான முஹாஜிர் சஹாபிகள் அன்சாரிகளிடத்தில் செய்து தந்த மிக உயர்தரமான அந்த முறை. எந்த முறையை இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு இன்றைய பாடத்தில் குறிப்பிடுகிறார்களோ அந்த முறை தான் நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது நான் மக்களை பார்த்தேன். வலா சின்ன சின்ன குழந்தைகளும் சிபியானும் சொன்னார்கள், ஹாதா ரசூலுல்லாஹ். சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னால் அந்த ஃபங்க்ஷனில் வரக்கூடிய ஒரு முக்கியஸ்தர்கள்னு வெளிப்படையாக தெரியாது. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். நம்ம தான் மூத்தவங்க தான் என்ன செய்வோம், ரிசப்ஷன்லேயோ மற்றதுலேயோ வாங்கன்னு ஒருத்தவங்களையும் கூட்டு போவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்பொழுது எப்படி வர்றாங்க? மிக பணிவாக வர்றாங்க. கிதாபுகளில் வருது, ஹதீஸுகள்லேயே வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்க சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுங்களோட வரும்பொழுது சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே நிலையே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நிற்பாங்க, கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி போவாங்க, வலது பக்கம் கொஞ்ச நேரம் போவாங்க, இடது பக்கம் போவாங்க. இப்படி மாறி மாறிக்கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது எதிரிகள் கஷ்டம் கொடுத்து விடுவார்களோன்னு பார்த்துக்கிட்டே போவாங்க. மதீனா முனவராவுடைய எல்லையை சனியத்துல் வதாவை அடையும் பொழுது சையதுனா சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் முன்னாடி நிற்கிறாங்க. சில பேருக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, புதுசாக அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகமாகத்துக்கு வந்தவங்களுக்கு சித்திக் நாயகத்தை தான் ரசூல் தான் நினச்சிக்கிட்டாங்க. சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சிந்தனையால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்வாங்கி அவருடைய சிந்தனையும் அவருடைய உள்ளமும் உணர்வும் உயிரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக ஆன பொழுது ஒரு கட்டத்தில் அவங்களுடைய முகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதிபலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க பார்க்குறாங்க, சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லவா இந்த சமூகம் முதலாக பார்த்து பரவசம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய கையில் இருந்த ஷாலை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய தலைக்கு மேலே அப்படி விரிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக ஒரு மூத்தவங்க, ஒரு முதலாளியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழிலாளி என்ன செய்வாங்க, வெயில் படாமல் இருப்பதற்கு, அவங்க பக்கம் அந்த உஷ்ணம் படாமல் இருப்பதுக்கு என்ன செய்வாங்க, விரிச்சு கொடுக்குற ஒரு பழக்கம் இருக்குது. அப்போ சஹாபாக்கள் விளங்கிக்கிட்டாங்க, அன்சாரிகளில் உள்ளவங்க விளங்கிக்கிட்டாங்க, புதிதாக வந்தவர்கள் விளங்கிக்கிட்டாங்க, இவங்க தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல நம்ம பார்த்தது சித்திக் நாயகம்னு விளங்கிக்கிட்டாங்க. இந்த ஹதீஸினுடைய ஷரஹ்ல எழுதுறாங்க, ஹத்தா ரஅய்துல் வலாயித வஸ்ஸிபியான், சின்ன குழந்தைகள் எல்லாம் ஹாதா ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை பார்க்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனைகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருப்பாங்க என்பதை, அவர்கள் வந்தால் நமக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் ஈருலக வெற்றி கிடைக்கும் என்பதை இந்த சின்ன குழந்தைகளுக்கும் சஹாபிய பெருமக்கள் சொல்லிக் கொடுத்ததனுடைய பலன். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றதை பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரேன்னு சொன்னாங்க. வந்துட்டாங்கன்னு ஓடி ஒரு புள்ள சொல்லும், அதுக்கு பிறகு இன்னும் வரல, அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. இவ்வாறு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக சொல்லும் பொழுது இதில் மிக முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வரும்பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுதே பலரும் அவங்கள போய் ஒவ்வொருத்தவங்க பார்த்து துவா ஓதி பைத்து படித்து, சின்ன குழந்தைகள்லாம் பைத்து படித்து தான் கூப்பிட்டு வர்றாங்க. அது புகாரினுடைய மற்ற ஹதீஸுகளில் வருது. அப்படி வரும் பொழுது நான் சூரத்துல் ஆயிலா உட்பட நான் பல சூறாக்களை ஓதினேன், சின்ன சூறாக்களை ஓதினேன். அந்த ஓதி முடியும் வரை அவர்கள் வந்து சேரவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெதுவாக ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து புன்முறுவல் பூத்து சட்டுண்டு போகாமல் எல்லாரையும் அந்த வழி ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்த்து சந்தோஷமாக புன்முறுவல் பூத்து அப்படி வந்தாங்க. நான் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆயிலாவையும் அதற்கு துணை சூறாக்களையும் நான் ஓதி முடிக்கும் வரை அவர்கள் வந்து சேரவில்லை. இந்த ஹதீஸுக்கு கீழே எழுதுறாங்க, சஹாபாக்கள்
சும்மா அதாவது தனியாக இருக்கும் பொழுது, மற்ற வேலைகளை விட்டு ஒதுங்கி இருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரவியு சவுத் அவர்களுடைய அந்த சப்தம் எவ்வாறு இருக்கும் என்றால், பொன்வண்டு ரீங்காரம் அடிப்பதை போன்று ஒரு சஹாபி தனியாக இருந்தாங்கன்னா அவங்க குர்ஆன் ஓதுற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குமா. வெளியிருந்து வரக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி ஆகும், அந்த குர்ஆன் ஓதுற சப்தத்தை கேட்டு அவங்க ஓதிட்டு இருக்கிறாங்கன்னு விளங்கிடுவாங்க, அவங்க விழித்து இருக்கிறார்கள் விளங்கிக் கொள்வார்கள். அவ்வாறு நாங்கள் சஹாபியினுடைய சப்தத்தை ஒரு வண்டினுடைய ரீங்காரத்தை போன்று கேட்டோம் என்று தாபியின்கள் பதிவு செய்கிறாங்க. குர்ஆன் ஓதி அப்போ இவங்க அந்த நேரத்தில் சும்மா இல்லை, சப்பி இஸ்ம ரப்பிக்கல் அலாவை ஓதிக்கொண்டே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு தரஜாவை சஹாபாக்கள் பெற்றிருந்தார்கள். அப்படி சஹாபிகள்ல இன்றைய வரக்கூடிய ஒரு ஹதீஸில் சூரத்து நஸ்ர் இதாஜா நஸ்ருல்லா என்ற இந்த சூறாவினோட வரக்கூடிய ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வர ஆசைப்படுகிறேன். அதில் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு இதில் முக்கியமான ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. தஃப்சீரினுடைய பாபை எடுத்தாலே தெரியும், மற்ற ஹதீஸுகளை விட தஃப்சீர்களில் சின்ன சின்ன வார்த்தைகள் தான் அதிகமாக இருக்கும். நம்ம ஓதும் போதே தெரியும், தஃப்சீரினுடைய இந்த புகாரியில் வரக்கூடிய இதில் பார்த்தா அதிகமாக சின்ன சின்ன வார்த்தை இருக்கும், வெயிட்டான வார்த்தையாக இருக்கும். அதில் சையதுனா புகாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அது எப்படி வருதுன்னா, கான உமர் ரலியல்லாஹு அன்ஹு யுதுகிலுனி மா அஷ்யாஹ பத்ர். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பத்ரு சஹாபிகளுடைய ஷேഖ்மார்கள் இருக்கக்கூடிய இடத்துல என்ன உட்கார வைப்பாங்க. அப்படி உட்கார வைத்து அங்கு என்னை சங்கை செய்வார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ சில புதிய மக்கள் என்ன செஞ்சாங்க, இப்னு அப்பாஸ் எங்களுடைய பேர புள்ள வயசு உள்ளவங்க, அவங்கள அஷ்யாஹ் பத்ரு சஹாபாக்களினுடைய பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒரு காரியமாக தான் உட்கார வைக்கிறேன், சும்மா உட்கார வைக்கல என்று சொல்லிவிட்டு பல நாட்களுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு ஆயத்துக்கு விளக்கம் கேட்டாங்க. சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்னுடைய விளக்கத்தை கேட்டாங்க, சஹாபிகள் சொன்னாங்க. அதுக்கு பிறகு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கம் திரும்பி சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் அவர்களே, இதுக்கு உங்களுக்கு என்ன விளக்கம் தெரியுது சொல்லுங்க என்று சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னாங்க, வதாலிக்க அலாமத்து அஜலிக்க, அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி தருகிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக்க வஸ்தக்ஃபிருஹு என்று நீங்க அல்லாஹ் தஆலா கட்டளையிடுவதோடு சொல்கிறான், உங்களுடைய அஜல் வந்துவிட்டது, நீங்கள் செய்த எதற்காக இங்கு வந்தீர்களோ அந்த நோக்கத்தை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள், உங்களுடைய அஜல் அடைந்து விட்டது என்பதற்கு அடையாளம் என்று சொன்ன நேரத்தில் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஆமா இதே அர்த்தம் தான் என் மனசுலையும் வந்துச்சு. இதில் இமாம்கள் எழுதுறாங்க, பத்ரு சஹாபாக்கள்ல அந்த காலத்தில் சஹாபிகளுக்கு மத்தியிலேயே பத்ரு சஹாபாக்களுக்கு என்று தனி ஒரு சிறப்பு இருந்துச்சு. அதனால தான் சொல்றாங்க, அஷ்யாஹு பத்ரின், பத்ரில் கலந்து கொண்ட ஷேഖ்மார்களான சஹாபாக்களுக்கு பக்கத்திலே எங்களை உட்கார வைத்தார்கள். அப்ப இதுல என்ன தெரியுதுன்னா, நாம் இன்று எவ்வாறு பத்ரு சஹாபாக்களை மதித்து கொண்டாடுகிறோமோ அதுபோன்று சஹாபாக்களும் கொண்டாடினார்கள். அவர்கள் மரியாதை டிஸ்டன்ஸ் என்ன செஞ்சாங்க, மேக்கப் பண்ணாங்க. அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, ஒரு தூரத்தில் அவங்களுக்குன்னு ஒரு மரியாதையான முறையில் அவங்கள முற்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் சஹாபாக்கள்கிட்டமும் இருந்துச்சு என்பதற்கு இன்றைய பாடத்தில் வரக்கூடிய ஹதீஸு ஆதாரமாக இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நல்ல நாட்டத்திட்டங்களை நமக்கு நிறைவேற்றி தந்தருள்வானாக. பத்ரு சஹாபாக்கள் மற்றும் ஏனைய சஹாபாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சகோதரர்களான நபிமார்கள் அனைவருடைய துஆ பரக்கத்தின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹாத்திமாவை நல்ல ஹாத்திமாக ஆக்கியருள்வானாக. எல்லா காலத்திலும் ஒற்றுமையோடும் ஆஃபியத்து சிஹத்து சலாமத்தோடும் நீண்ட ஆயுளோடும் கடனில்லாத வாழ்க்கையோடும் நம்முடைய காரியங்கள் நாமே செய்யக்கூடிய எல்லா சக்திகளையும் பெற்றவர்களாக வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. இந்த மஜ்லிஸை ஏற்று நடத்தக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா எல்லாவித ஹைரையும் பரக்கத்தையும் சிஹத்தையும் சலாமத்தையும் ஆஃபியத்தையும் தந்தருள்வானாக. நாளை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்கள் நம்மை பார்த்து என்னுடைய உம்மத்தை சார்ந்தவன் என்று சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நம்முடைய பிச்சலங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹ் நம்மை நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய குழந்தைகளை நமக்கும் கண்குளிர்ச்சியாக ஆக்கியருள்வானாக. நம்முடைய மனைவியருக்கு அல்லாஹ் தஆலா ஆஃபியத்தையும் சிஹத்தையும் சலாமத்தையும் தந்தருள்வானாக. அவருடைய தர்பியத்திலேயும் அவர்கள் மக்களை வளர்க்கக்கூடியதிலும் பரக்கத்து செய்தருள்வானாக. அல்லாஹ் ஆஃபியத்தை தந்தருள்வானாக. ஆமீன் பிஜாஹி சையதுனா முஹம்மதின் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லமை சார் இறைவா, படுத்துகின்ற புகழனைத்தும் முடக்கிய சொந்தம் அல்ஹம்துலில்லாஹ். அண்ணலே மஹமூதரே, கண்ணலே கனிச்சுவையே, காசி முஸ்தபா நபியே, உங்கள் மீது ஸலவாத்து சலாம் உண்டாவதாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, வரலாற்று சிறப்புமிக்க காயல்பதியின் கிழக்கு பகுதியில் அமைந்து ஆன்மீக சேவையாற்றி வரும் மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையின் 98ஆம் வருட இன்றைய பிறை 20 செவ்வாய்க்கிழமை இன்று ஓதப்பட்ட நபிமொழிகளுக்கு கேரள மாநிலம் கோழிக்கோடு குட்டிக்காட்டூர் ஜாமியா அன்வாரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் அல் ஹாஃபில் ஏஎம் முஹம்மது சுல்தான் ஆலிம் பாக்கவி ஃபாதில் அன்வாரி அவர்களாலும் ஜனாப் டியூட்டி முஹம்மது முஹித்தீன் ஆலிம் நூரைன் அவர்களாலும் விளக்க உரை தரப்பட்டு இனிதே நிறைவு பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாளை ஓதப்படக்கூடிய ஹதீஸ் மாமணிகளுக்கு தூத்துக்குடி முத்து கதீஜா பள்ளியின் கதீப் அல்ஹாஜ் அல் ஹாஃபில் எஸ்எம் ரஹமத்துல்லா ஆலிமுல் ஃபாசி அவர்களும், கேரளா கோழிக்கோடு ஜாமியா அன்வாரியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் அல் ஹாஃபில் ஆசிப் ஹுசைன் கில்லூர் ஆலிம் பாக்கவி ஃபாதில் அன்வாரி அவர்களாலும் விளக்குரை நிகழ்த்தப்படும். எனவே பொதுமக்கள் குறித்த நேரத்தில் வருகை தந்து ஹதீஸ் மஜ்லிஸை சிறப்பி தருமாறு அன்போடு வேண்டுகிறோம். இன்றைய நமது மஜ்லிஸினுடைய செலவினங்களுக்கு மர்ஹூம்களான பாவண்ணா சேனா புகாரி, சாவண்ணா ஆலி முஃப்தி, நஹ்வி ஐயல் சையத் அகமது முத்துவாப்பா ஆலிமுல் ஃபாசி ஆகியோர் நினைவாக அன்னவரது குடும்பத்தார் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் அக்கிலும் அவர்களது குடும்பத்தார் அனைவர் அக்கிலும் துவா செய்வதோடு அன்னவர்கள் குடும்பத்து மர்ஹூமாக்கள் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதியில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசின் ஹத்தம் ஓதி ஈசால் தவாபு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முக்கிய அறிவிப்பு, நம்முடைய மஜ்லிஸுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சிகள் தொடர்பான கலந்த ஆலோசனை கூட்டம் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது துவா நிறைவுற்றதும் இதே ஹல்காவிலே நடைபெற உள்ளது. மஹல்லாவாசிகள் அனைவரும் இங்கே அமர்ந்து கூட்டத்தில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்-ஃபாத்திஹா. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாஸீன் வல் குர்ஆனில் ஹகீம். இன்னக லமினல் முர்ஸலீன் அலா ஸிராத்தின் முஸ்தகீம். தன்ஸீலுல் அஸீஸிர் ரஹீம். லிதுன்திர கௌமம் மா உன்திர ஆபாஹும் ஃபஹும் காஃபிலூன். فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. حمدي وافي نعمة ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم.
اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي إلى الصواب، حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماع حديثه القويم واهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماع ألفاظه وجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهمنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم إنا بك وبما جاء به هذا النبي مؤمنون، وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا، واغفر ببركته جميع ذنوبنا. اللهم اوصل ثواب ما قرأناه من كلامك العزيز، هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة وتحفة كاملة منك إلى روح سيدنا محمد صلى الله عليه وعلى آله وصحبه وسلم خاصة، ثم إلى روح جميع المسلمين عامة، ثم إلى أرواح سائر الأنبياء والأولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وأجدادنا وجداتنا وقراباتنا كلهم أجمعين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف، ثم إلى أرواح من نويناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم واحشرهم وإيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم روضة من رياض الجنان، ولا تجعل قبورهم حفرة من حفر النيران. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون، الذين آمنوا وكانوا يتقون. اللهم بارك لنا في رجب وشعبان، وبلغنا شهر رمضان، ووفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن ولصحبة أوليائك يا أرحم الراحمين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، اللهم احفظ الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين ودمر أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم آمنا في أوطاننا، اللهم آمنا في بلادنا وسائر بلاد المسلمين. اللهم عليك بأعدائك وأعداء المسلمين، اللهم سدد شملهم ومزق جمعهم وحرب ديارهم وفارقهم بين كلمتهم واجعلهم في خيبة وخسران. اللهم لا تسلط علينا بذنوبنا من لا يخافك فينا ولا يرحمنا. اللهم وفقنا لحج بيتك الحرام، وارزقنا زيارة نبينا محمد صلى الله عليه وسلم. اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها وفتنها يا رب العالمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها. اللهم انعشنا واجبرنا واهدنا لصالح الأعمال والأخلاق، إنه لا يهدي لصالحها ولا يصرف سيئها إلا أنت. توفنا مسلمين وألحقنا بالشهداء والصالحين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم رب الحل والحرام ورب المشعر الحرام ورب البيت الحرام ورب الركن والمقام، أبلغ لسيدنا محمد صلى الله عليه وسلم تحية وسلاما. اللهم اقض حاجاتنا يا قاضي الحاجات، اللهم اشف أمراضنا يا شافي الأمراض. اللهم اهده بالباس رب الناس، اشفي أنت الشافي لا شفاء إلا شفاءك شفاء لا يغادر سقما ولا علما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين وجعلنا للمتقين إماما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه ونور عرشه سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
آمين 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 بفضله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.